அடுத்ததாக நடக்கவிருப்பது ஒரு சேட் செஷன். இதை வழிநடத்த வரவரை ரொம்ப பிரபலம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம எந்த ஒரு தொழில், எந்த ஒரு துறை, எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலும் நமக்கு இப்போ எல்லாருக்கும் நேரம் இருக்கிறதில்ல ஒரு முழு புத்தகத்தை படித்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை ரொம்ப சிறு குறிப்பாக ரொம்ப அதை நல்ல பகுப்பாய்வு செஞ்சு, பகுத்து ஆய்வு செஞ்சு, ரொம்ப அழகாக அதை ஒரு ஜிஸ்டாக அழகாக எல்லாரும் படிக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுல ரொம்ப கைதேர்ந்தவர் அவர் வேறு யாரும் இல்லை, திரு சோமவள்ளியப்பன். அவர் தான் இந்த செஷனை ஷேர் பண்ண போகிறாரு. அவங்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க கூட திரு சேதுராமன் சாத்தப்பன் மற்றும் மிஸ்டர் அன்மோல் விஜ். ஸோ வி ரிக்வெஸ்ட் them to be on the stage please. இவங்களை கௌரவப்படுத்துவதற்காக நம்ம ஐபிசிஎன் ட்ரெஷரர் திரு PL கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐபிசிஎன் 2017 மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அமீரத்தை சார்ந்த தலைவர், செயலாளர், உபத தலைவர்கள், பல்வேறு கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் பகலாக மிகச் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். 2013 சிங்கப்பூரில் பார்த்தோம். அந்த சில பேரை திருப்பி 2015 பார்த்தோம், 2017 பார்த்தோம். தீபாவளி பார்க்குற மாதிரி கான்ஃபரன்ஸ் பார்க்குற ஒரு வாய்ப்பை, என்ன மாதிரி ஒரு க்ரீம் இங்கே வந்திருக்கிறாங்க, எவ்வளவு சிறப்பானவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், எல்லோரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இந்த ஐபிசிஎன் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது மாதிரி ஒரு சிந்தனையை யோசித்த சிங்கப்பூர் திரு சுபா அருணாச்சலம் அவர்களுடைய டீமுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஒரு எக்ஸலண்ட்டாக நமக்கு ஒரு ஃபார்மேட் அண்ட் ஃபோரம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த அமர்வு ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபண்டிங் இன் தி ஏஜ் ஆஃப் யூனிகார்ன்ஸ் என்று தலைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஃபண்ட்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல தேவையில்லை. ஒரு பிஸ்னஸுக்கு வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு என்று நான் தேடி பார்த்தேன். இப்போ சொன்னார், ஃபண்ட்ஸுங்கிறது காலனி போல், ஒரு செருப்பு போல், அளவு ரொம்ப சரியாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தால் சிரமம் கொடுக்கும், ரொம்ப பெருசாக இருந்தால் தடுமாற வச்சிரும். சம்டைம்ஸ் எக்ஸஸ் பணம் இருந்து கெட்டுப்போன நிறுவனங்களையும் நாம் பார்த்துருக்குறோம். ரொம்ப கிரிட்டிக்கல். அது இல்லாவிட்டால் மிக நல்ல ஐடியாஸை முழுக்க ப்ளூம் ஆகாமல் போயிடும். ஒரு நல்ல ஐடியாவை முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி முழுக்க அனுபவிக்க முடியாமல் போயிடும். அந்த ஐடியாவை ஜெனரேட் பண்ணவருக்கு, ப்ரமோட்டருக்கு. ஒரு விதைக்குள்ளே இருக்கிற முழு விஷயமும் ஒரு மரமாகி அது பழமாகிற போது தான் அதை வச்சவங்களுக்கு பயன் கொடுக்கும் என்பது போல், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ரொம்ப சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரு திருப்தி அடையிறதை விட அதனுடைய முழு வீச்சை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ப்ளாய்ட்டுங்கிறது நெகட்டிவ் கனெக்டேஷன் இல்லை, அதை எப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவர்கள் கொடுத்த தலைப்பில் யூனிகார்ன் கொடுத்துருக்காங்களே, யூனிகார்ன்னா என்ன என்று நான் தேடி பார்த்தேன். சூப்பர் ஃபாஸ்ட் க்ரோத் ஃபியூவல்டு பை விசி மணி என்று இவர்கள் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள். யூனிகார்ன் என்பது ஒற்றை கொம்பு இருக்கிற ஒரு கற்பனையில் மட்டும் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மிருகம் அல்லது ஒரு பறவை என்று சொல்லலாம். இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி உங்களை கேட்கிறேன். 2017ஆம் வருஷம் Q1 என்கிற முதல் காலாண்டில் மட்டும் இவர்களுடைய ரெவென்யூ $75 பில்லியன். அந்த ஒரே ஒரு Q1 மட்டும் 2017 இவருடைய ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டு $18 பில்லியன் ஒரு QU. இவருடைய கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 38%. இது எந்த நிறுவனமாக இருக்க முடியும்? ஒரே ஒரு நிறுவனம் தான், ஆப்பிள். ஆப்பிள்ங்கிற ஒரு கம்பெனி
ஒரு குவார்ட்டரில் $18 பில்லியன் நெட் ப்ராஃபிட். இப்போ இந்த கம்பெனி 1976 ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கராஜில். நமக்கு தெரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரும் அவருடைய ஃப்ரெண்டு ஓஸ்னிக்ங்கிறவர் சேர்ந்து. ஓஸ்னிக் இதை ஒரு ஃபன் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கார். அவருக்கு இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஆனால் இதை பார்த்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு தான் இது மிகப்பெரிய பிஸ்னஸ் ஐடியா என்று தோன்றியிருக்கிறது. ஒரு விளையாட்டை ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்றைக்கு ஒரு குவார்ட்டரில் $18 பில்லியன் ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு. இவர்கள் 2 பேருக்கும் சேர்த்து முதல்ல கிடைச்ச ஃபஸ்ட்டு ஆர்டர் டு அசம்பிள் 50 Apple I ஐஃபோன், 50 ஃபோன். 50 ஃபோனை பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, கரேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. பணம் இல்லை இவங்கள்ட்ட. ஒரு ஆள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கமிட் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். இந்த ஓஸ்னிக் என்ன பண்ணியிருக்கிறார், அவர்கிட்ட இருந்த ஹெச்பி கால்குலேட்டரை $500 விற்றுருக்கார். இவர் நம்மளுடைய ஸ்டீவ் ஜாப்ஸு அவருடைய ஃபோல்க்ஸ்வேகன் காரை $1500 விற்றுருக்கார். எதை வேணாலும் விற்கலாம். இதை விற்றுட்டு இவங்க கொஞ்சம் நஷ்டமெல்லாம் பட்டு 50 அசம்பிள் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பல பேர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மைக் மார்க்குலாங்கிற ஒருத்தர் இந்த ஐடியாவெல்லாம் பார்த்துட்டு இது ரொம்ப பிரமாதமாக வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு he arranged for a line of credit for $2.5 million. அதுக்கு அவர் திருப்பி பதிலுக்கு கேட்ட விஷயம் 1/3 ஆஃப் பிஸ்னஸ் ஈக்விட்டியில் 2.5 லட்சம் லைன் ஆஃப் கிரெடிட் மட்டும் கொடுத்துட்டு 1/3 ஆஃப் பிஸ்னஸை பிடிச்சிட்டார். அந்த 1/3 பிஸ்னஸை கொடுக்கணுமா அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் கம்ப்யூட்டரோ அந்த ஆப்பிள் ஃபோனோ ஆப்பிள் வாட்சோ வந்தே இருக்காது. அப்போ அவங்களுக்கு அந்த ஃபண்ட்ஸு ஹேஸ் மேட் தம் பிகம் ஸோ பிக், ஒரு பில்லியன் வர்ற அளவுக்கு. அப்போ அந்த ஃபண்ட்ஸுங்கிறதுனால ஒரு சின்ன ஐடியா, ஒரு விதை அவ்வளோ பெருசாக வர்றதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு ஃபண்ட்ஸ் தான். ஒரு பலூன் தளர்வாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, ஊதாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அதை ஃபுல் ப்ளோனாக ஆக்கிற போது தான் அது ஷைனியாக இருக்கும், ஓவர் ப்ளோனாக அல்ல. இதுக்கு நம்ம அமெரிக்காவெல்லாம் போக வேண்டாம். சென்னை சில்க்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி போய் வாங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம், போத்தீஸ், அஞ்சப்பர், சரவணபவன், இது மாதிரி பல உதாரணங்கள். ஒரு சாதாரண மனிதர்கள் சின்னதாக ஆரம்பித்து அதை நீட்டிச்சு ரொம்ப பெருசாக்கினதை கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஆல் தே ஹேவ் எவ்ரிதிங் எல்ஸ், ஆல்சோ தே ஹேட் டு ஹேவ் இனஃப் மணி. அந்த பணம் அவர்களை அதை பண்ணியிருக்கு. இன்றைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் தேட வேண்டாம். லிமிட்டேஷன்ஸ் என்று ஏதாவது ஒன்று இருந்தால் அது மார்க்கெட்டில் இல்லை, உலகத்தில் இல்லை. பிஸ்னஸுக்கு லிமிட்டேஷன்ஸு மைண்டில் தான் இருக்குது. மைண்டில் இருக்க லிமிட்டேஷன்ஸ் தான் சில பேரை மேலே எழும்ப விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு எது ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியுதோ அது மட்டும்தான் தெரியும். இந்த பாப்புலர் கப்லெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தேர் ஆர் பீப்புள் ஹூ மேக் திங்ஸ் ஹேப்பன், தேர் ஆர் பீப்புள் ஹூ விட்னஸ் திங்ஸ் ஹேப்பன், தேர் ஆர் பீப்புள் ஹூ ஒண்டர் வாட் ஹேப்பன்ட். இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை முன்கூட்டி கண்டுபிடிக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளராகிடுறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்றைக்கு அவங்க வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட 7.2 crores அவர்களுடைய ஒரு வருமானமாக இருக்குது. நான் சொல்கிறது இப்போ வேற ஒருத்தரை பற்றி. இவருடைய மொத்த கஸ்டமர்ஸ் இப்போது 7.2 crores. 2010 இந்த நிறுவனத்தை தொடங்கினாங்க. இப்போ யாரும் சொல்லிட முடியுமா இது யாருன்னு? 7.2 crores கஸ்டமர்ஸ், 2010 தொடங்கப்பட்ட நிறுவனம். ஜியோ இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் 7.5 கோடி கஸ்டமர்ஸை கொண்டாந்துருக்காங்க. இன் 4 months டைம் ரேம்ப் அப். ஃபண்ட்ஸ் கையில் இருந்தது. நமக்கு அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் என்னன்னு தெரியும், காம்படிஷனை எப்படி கொண்டு இருக்காங்கன்னு தெரியும், எவ்வளோ பணத்தை போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? So far they have invested 2 lakh crores. They are ready for another 30,000 crores. 2 lakh crores. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற வித்தை. நூலை விட்டு பட்டத்தை பறக்க விடுறது. நூலை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தால் பட்டம் பறக்காது. ஸோ இது ஒரு கேம்பிள் ரிலையன்ஸ் பண்ணுறது. ஆனால் கேம்பிள் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஐடியாவை முழுக்க தீவிரமாக இறங்கி அடித்தா காம்படிஷனை காணாமல் அடிக்கலாம், கதற அடிக்கலாம், நம்ம மட்டும் நிற்கலாங்கிற ஷியர் மணி பவரில்
இன்றைக்கு ஜியோ செய்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வேலை. ஆக ஃபண்ட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். அந்த ஃபண்ட்ஸு எல்லாருக்கும் கிடைக்க நிறைய வழிகள் இருக்குது. நம்மக்கிட்ட 2 ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தர் நமக்கு பல முறை சந்தித்து அனுபவப்பட்ட பரிச்சயமான முகம் திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள். சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள் எமிரேட்ஸ் என்பிடி பேங்க்கினுடைய இந்தியா ஆப்ரேஷன் சிஓஓவாக இருக்காங்க. தினமலரில் தொடர்ந்து 17 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1000க்கு மேற்பட்ட கட்டுரைகள், ஏற்றுமதி இறக்குமதி கருத்தரங்கெல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. கலை அண்ணன் கூட சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்பிசி ஒரு நிகழ்ச்சி கூட ஊரில் காரைக்குடியில் நடத்த போகிறாங்க. 11 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள். அவர்கள் முதல்ல நமக்கு அதர் தேன் கவர்மெண்ட் என்ன என்று சொல்வார்கள். பின்னால் திரு அன்மோல் அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். திரு அன்மோல் அவர்கள் இப்போ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, திரு வெள்ளையன் அவர்கள் கூட நிறைய சொன்னாங்க மோடி அவருடைய கவர்மெண்ட்டை பற்றி. இந்த ஃபண்டிங்க்கு நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்குபேட்டர்ஸை சின்ன ஐடியாவாக இருந்ததை அதை காப்பாற்றி உயிர் பிழைக்க வச்சு ஒரு வியாபாரமாக்குற இன்குபேட்டர்ஸுங்கிற அமைப்புக்கு சில கமிட்டிஸை போட்டு 180 கமிட்டிஸை போட்டு அவங்க ஸ்க்ரீன் பண்ணி சொன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1 crore-லேருந்து 5 crores வரைக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை செலக்ட் பண்ணுற ஒரு கமிட்டியில் அவர் இருக்கிறார் கோயம்புத்தூரில். அவரே ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காரு. அது தவிர 1.5 years ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கார். அன்மோல் இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹீ வில் ஸ்பீக் நெக்ஸ்ட் ஆஃப்டர் மிஸ்டர் சேதுராமன் சாத்தப்பன். தேங்க்யூ. வணக்கம். வங்கியாளர் என்ற முறையில் சொல்கிறேன், எந்த ஒரு தொழிலுக்கும் நிதிதான் ஆதாரம். அந்த நிதியை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு IBCN 2017க்கு நன்றி. ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் இன் த ஏஜ் ஆஃப் யூனிகார்ன்ஸ். இந்த யூனிகார்ன் காலத்தில் நிதி திரட்ட என்னென்ன வழிகள் இருக்கின்றன? முதலில் யூனிகார்ன் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லும் முன்பே நமது சோம வல்லியப்பன் அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார்கள் யூனிகார்ன் என்றால் என்ன. யூனிகார்ன் என்றால் ஒரு கற்பனையான ஒரு உருவம். அந்த உருவத்தை பார்க்க நீங்கள் விரும்பினால் அடுத்த ஸ்லைடில் வருகிறது. அது அதில் என்னாச்சுன்னா ஸ்லைட் அப்போ என்னாச்சுன்னா இந்த யூனிகார்ன் ஒரு ஒற்றை கொம்புடைய குதிரை. ஒரு யூனிகார்ன் ஒரு கம்பெனியை நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? ஒரு ஸ்டார்ட் அப்னா ஒரு கம்பெனி எப்போ ஒரு 1 billion இதை அச்சீவ் பண்ணுதோ அதை அப்போ நீங்கள் அதை யூனிகார்ன் சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இதுதான் யூனிகார்ன்ங்கிறது. ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு $1 billion வேல்யூவேஷன் அடைஞ்சிடுச்சுன்னா அது யூனிகார்ன் என்று அழைக்கப்படும். மார்ச் 2017 தகவல் படி உலகத்தில் 223 யூனிகார்ன்கள் இருக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உபர், ஏஎன்டி ஃபைனான்ஷியல் போன்ற உதாரணங்கள். அதாவது யூனிகார்ன்னா ஒரு உதாரணம் என்னன்னு நம்மளுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும். உதாரணம் நம்ம உபர் எடுத்துக்கலாம். உபர் எல்லாரும் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு டாக்ஸி சர்வீஸ். அடுத்தப்பல ஏஎன்டி ஃபைனான்ஷியல் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது பேமெண்ட்ஸ் சொல்யூஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க உலக அளவில். அதனால் அவங்களும் $1 billion வேல்யூஷனை தாண்டியிருக்காங்க. அதனால் இவங்கெல்லாம் யூனிகார்ன் அழைக்கப்படுறாங்க. அடுத்தாப்புல நம்ம ஜென்ரலாக ஸ்டார்ட் அப்னா என்ன, இந்த இதே நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது நாங்கள் துபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஸ்டார்ட் அப் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்டார்ட் அப்னா என்ன? நான் ஒரு கிராசரி ஸ்டோர் ஆரம்பிச்சேன்னா அது ஸ்டார்ட் அப்பா? அதுக்கு எனக்கு கவர்மெண்ட்டுக்குள்ள சலுகைகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னார். ஸ்டார்ட் அப்புக்கும் சாதாரண ஸ்மால் பிஸ்னஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு நூலிலை வித்தியாசம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்னாச்சுன்னா ஸ்டார்ட் அப்னா என்னென்னா நீங்கள் உடனடியாக பெரிய லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் ஏ ஸ்ட்ரக்சர்டு பிஸ்னஸ் ஆர் சம்திங். ஆனால் என்னாச்சு, பெரிய கனவுகளுடன் தொடங்கப்படும் ஒரு சிறிய நிறுவனம். ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு பெரிய கனவுகளுடன் தொடங்கப்படும் ஒரு சிறிய நிறுவனம். அதாவது முதலில் மூளை ஒன்றையே மூலதனமாக வைத்து தொடங்கப்படுவதுதான் ஸ்டார்ட் அப். முதலில் சிறியதாக இருந்தாலும் பின்னர் சில வருடங்கள் கழித்து ஒரு பெரிய அளவு ஸ்கேலபிள் மாடலாக உருவாகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் என்ன ஒரு பெரிய குறை?
100 ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தால் 80 முதல் 90 கம்பெனிகள் வரை அந்த நிலை வரை வராது. பலவிதமான பிரச்சனைகளால் அந்த நிலையை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வுப்படி 94% கம்பெனிகள் முதல் வருடத்திலேயே மேலே வர முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தேவையான நிதி இல்லாததுதான். தேவையான நிதி இல்லாததுதான். இந்த ஸ்டார்ட் அப்புக்கு நிதியை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நகரத்தார்களும் ஃபண்டிங்கும் பற்றி நான் சொல்லணும். காலத்தை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் வியாபாரங்களுக்கு நிதி உதவி, அதாவது ஃபண்டிங் செய்தவர்கள் முன்னோடிகள் என்று பார்த்தால் நகரத்தாலும் இருக்கிறார்கள் என்பேன். எப்படி என்று கேட்கிறீர்களா? பர்மா வந்து ஒரு வளமையான நாடு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த நாட்டின் நடுவே வந்து ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நாட்டின் நடுவே ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதி வந்து அந்த நாடையே வளமையாக வச்சிருக்கு. அந்த நாட்டில் வந்து அந்த ஊரில் வந்து எதை போட்டாலும் பசுமையாக வளரக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நிதி ஆதாரம் இல்லை. அது போன்ற சமயங்களில் நகரத்தார்கள் அங்கு சென்று சிறிய கிராமங்களுக்கு கூட சென்று அவர்களுக்கு வந்து நிதி ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதாவது ஃபண்டிங். அதாவது எப்படி கொடுத்தாங்கன்னா, அது நகை மூலமாக இருக்கலாம், நகை இல்லாமல் மற்ற முறைகளிலும் அவர்களுக்கு கடன்களை கொடுத்து அந்த நாட்டை வளமாக்க வழி செய்தார்கள். அதனால் என்னாச்சு, நகரத்தால் வந்து 150-200 ஆண்டுகளுக்கு முன்பே வெளிநாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் நிதி ஆதாரங்களை கொடுத்து வந்திருக்கிறார்கள். இதிலிருந்து நகரத்தார்கள் வந்து இந்த நிதி ஆதாரங்கள், அதாவது ஃபண்டிங்க்கு வந்து ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதில் ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கம்பெனிக்கு எப்படி ஃபண்டிங் வரும், நம்ம கம்பெனிக்கு எப்படி நிதி ஆதாரம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபண்டிங். பல சமயங்களில் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் பலர் சொல்ல கேட்டிருக்கலாம், என்னுடைய கம்பெனிக்கு தேவையான அடிப்படையான நிதியை நான் தான் முதலீடு செய்தேன் என்று. நான் என்பது என்ன, அந்த ஃபேமிலி எல்லாமே சேர்ந்துருக்காங்க. அதாவது அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து அதை ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக முதல்ல ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஃபண்டிங் எப்படி ஆரம்பிக்கணும்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இது வந்து செல்ஃப் ஃபண்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து க்ரௌட் ஃபண்டிங். இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை சொல்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் நகரத்தாரில் வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்க்கு ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு நகரத்தார், நீங்கள் ஒரு நல்ல வழியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு வட்டி கடையே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனான்ஸில் வந்து நிச்சயமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நல்லபடியாக ஒரு கடை, நம்மளோட கடை நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த கடைக்கு வந்து நிறைய பேர் வந்து பண உதவிகள், அதாவது பணங்களுக்கு வட்டிக்கு கொடுத்து நம்மள்ட வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, 2 லட்சத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. இதுதான் வந்து ஈக்குவல் டு ஏ க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்னா என்ன, தற்போது பிரபலமாக வரும் ஒரு வழி. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த கம்பெனியில் முதலீடு செய்வது, அதாவது கடனாகவும் இருக்கலாம் அல்லது மூலதனமாகவும் இருக்கலாம். டீட்டெயில்டு பிளானை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்டு பிளானை இந்த க்ரௌட் ஃபண்டிங் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இதுக்காக அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போடணும். யாருக்கு அதை படிக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் படிப்பாங்க, அதை இணையதளங்கள் என்று நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் தருவாங்க. சில பிரபலமான க்ரௌட் ஃபண்டிங் இணையதளங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து அப்புறம் வேணாலும் தனியாகவும் தரேன் நான் உங்களுக்கு. நிறைய இந்தியா லெவல்லையும் நிறைய தளங்கள், இணையதளங்கள் இருக்குது. அமெரிக்கா லெவல்லையும் பிரபலமான தளங்கள் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து நிறைய க்ரௌட் ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒன்லி ஒன் திங், நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய டீட்டெயில்டு பிளானை நீங்கள் வந்து இதில் போடணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்கெல்லாம் யார்? நிறைய பணம் வச்சுட்டு இருக்கவங்க. அவங்க வந்து நல்ல பிஸ்னஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்கவங்க. இவர்கள் தனிப்பட்ட நபராகவும் இருக்கலாம் அல்லது குழுவாகவும் இருக்கலாம். கூகுள், யாகு, அலிபாபான்னு இன்னைக்கு பரவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது போன்ற கம்பெனிகள் இப்படித்தான் முதலில் முதலீடுகள் செய்யப்பட்டன. அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபஸ்ட்டு அங்கேயும் பண்ணப்பட்டது. இவங்கெல்லாம் யார்? வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை விட கொஞ்சம் குறைவாக பணம் முதலீடு செய்வார்கள். இதுதான் இவங்களுக்கும் ஒரு பெரிய சின்ன டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி இந்தியாவில் பெரும்பாலான ஊர்களில் வந்து ஏஞ்சல் நெட்வொர்க் இருக்குது. அது இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க் இருக்குது, மும்பை ஏஞ்சல் நெட்வொர்க் இருக்குது, ஹைதராபாத் ஏஞ்சல், சென்னை ஏஞ்சல்ஸ், லைக் தட் நிறைய ஏஞ்சல் நெட்வொர்க் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்.
என்னுடைய பேங்க்கில் வந்து ஒரு பேமெண்ட் கம்பெனி வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு வந்து மும்பை ஏஞ்சல்ஸ் வாண்ட் டு இன்வெஸ்ட், கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண விரும்பினாங்க. அப்போ வந்து சின்ஸ் எனக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த பேமெண்ட் கேட்வே பண்ணிகிட்டு இருக்கிறதால எங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க. கிட்டத்தட்ட அந்த மும்பை ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு கிரில்லிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். 3 மணி நேரம் ஒரு கிரில்லிங் இன்டர்வியூ பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு 10 பேர் 15 பேர் கம்பெனிகளில் பல விதமான வங்கிகளில் போய் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால் என்னாச்சு, இந்த மாதிரி ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பணங்களை வச்சுருக்காங்க, வச்சு நல்ல பிஸ்னஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருந்தால் நிச்சயமாக இது பணம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து வெஞ்சர் கேபிட்டல்ஸ். வெஞ்சர் கேபிட்டலில் இருந்த ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட் ஃபண்டுகள் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டார்ட் அப்பில் முதலீடு பண்ணுவாங்க. சாதாரணமாக உங்கள் கம்பெனி ஈக்விட்டியில் வந்து பங்கு கேட்பாங்க. மற்றவங்களும் சும்மா வந்து பணமாக கொட்டால் கூட இவங்க வந்து ஈக்விட்டியில் வந்து ஜென்ரலாக உங்கள்கிட்ட பங்கு கேட்பாங்க, ஈக்விட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பின்னர் நீங்கள் வந்து நியூ இஷ்யூ, அதாவது புதிய வெளியீடு கொண்டு வரும்போது, ஐபிஓ கொண்டு வரும்போது அதை வந்து அதுலேருந்து வெளியேறி போயிடுவாங்க. அதெல்லாம் தே வில் ஹேவ் எக்ஸிட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப், அட்வைஸ் போன்றவர்களே தருவார்கள். அது உங்களுக்கு நிறுவனத்தின் நல்ல வழியில் கொண்டு செல்ல உதவும். இதுவும் நிறையா இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நெக்ஸஸ் வெஞ்சர் பார்ட்னர்ஸ், அடுத்தப்புலேருந்து கலாரி கேபிட்டல், அக்சல் பார்ட்னர்ஸ், இது மாதிரி நிறைய இருக்காங்க இந்தியாவில். அடுத்தது இன்குபேட்டர் அண்ட் அக்சலரேட்டர். இந்த இன்குபேட்டர் அக்சலரேட்டர் யாருன்னா, நீங்கள் உங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வழி நடத்தி செல்ல ஒரு ஆள் வேணும். ஒரு குழந்தையை நம்ம எப்படி வந்து நல்ல முறையில் வளர்க்குறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறோமோ அந்த குழந்தைக்கு, அது மாதிரி வந்து உங்கள் இன்குபேட்டர் அக்சலரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப் குழந்தைய முதல்ல வழி நடத்தி செல்ல உதவுவார்கள். இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ ஐஐடியில் பண்ணுறாங்க, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான இன்குபேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து உங்களுடைய ப்ரொப்போசல் நல்ல ப்ரொப்போசலாக அதை வந்து நீங்கள் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய வசதிகளை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். அடுத்தாப்பில் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறது. உங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி வந்து காம்படிஷனில் கிடைக்கிறது. ஐபிசிஎன் என்ன பண்ணுது, நிறைய காம்படிஷன் நடத்துது. இது மாதிரி வந்து ஐபிசிஎன் கூட நிறைய போட்டிகள் நடத்துது. எதுக்காக நடத்துதுன்னா, உங்களுடைய ப்ரொப்போசல் வயபிளாக இருக்கான்னு பார்க்குறாங்க. உங்கள் ப்ரொப்போசல் வயபிளாக இருந்ததுன்னா அந்த ப்ரொப்போசலுக்கு நிறைய பேர் ஃபண்ட் பண்ண காத்துட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி போட்டிகள் நடக்கும்போது கட்டாயமாக கலந்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மூலதனம், நிதி ஆதாரம் திரட்ட வழி வகுக்கும். இதுக்கு வந்து நாஸ்கான் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, 2023 வருடம் இந்தியாவில் 10,000 ஸ்டார்ட் அப்புகள் இருக்க வேண்டும் என்று ஒரு எய்ம் வச்சுருக்கு. அதனால் வந்து அந்த சைட்டை போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமான சைட் பண்ணியிருக்காங்க, இணையதளம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து நிறைய பேர் அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து காம்படிஷன் கான்டெஸ்ட்லாம் நிறையா வச்சிட்ருக்காங்க. அடுத்தது வங்கிகள் மூலமாக கடன்கள், அரசாங்கம் மூலமாக நிதி ஆதாரங்களை திரட்டுவதை பற்றி அன்மோல் வந்து விரிவாக பேசுவாங்க. அடுத்தப்பில் வந்து கடைசியாக நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்ன இம்ப்ரெஸ் பண்ண 2 சைட்டு இணையதளங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து yourstory.com, தமிழ்லேயும் வருது இந்த சைட்டு, நிறைய மற்ற மொழிகள்லேயும் வருது. அந்த யுவர் ஸ்டோரி போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் நல்லா அழகாக ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்துலையும் இருக்குது. அடுத்தப்பில் track.in என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த ஸ்டார்ட் அப்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணியிருக்கா, சீட் ஃபண்டிங்லாம் பண்ணது யார் ஃபண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 3 வருடங்கள் 4 வருடங்களுக்குள்ள டேட்டா அதில் வச்சுருக்காங்க. அதனால் வந்து என்னென்ன ஸ்டார்ட் அப்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன, அவர்களுக்கு யார் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க போன்ற டீட்டெயில்கள் அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிரும். நன்றி, வணக்கம். Very good afternoon to one and all present here. It's great to be here. I'll keep it short and sweet. First, this is Anmol. I run a startup called ShopSup. We recently raised $1 million funding some 6 months back from 2 HNIs. And I'm also part of an incubator as a governing board member, which is funded by the government of India. First thing that I wanted to tell you is, I think this is the best time in India actually to do a startup, because there is so much of things happening. I was the only guy from Tamil Nadu who got selected by IIT Bombay to go for a 2 weeks
for a 2 weeks completely sponsored by Government of India trip to Russia to explore business opportunities there. If I'm not wrong, Government of India would have at least spent 3.5 to 4 lakhs on each and every individual. So I had no political connect, I had no influence. Just on the basis of merit, there were 10 entrepreneurs in the month of September who were selected. So it was completely astonishing that 14 days in Moscow, I had only it was completely sponsored. We met all the entrepreneurs in Moscow. So India is completely changing, and I think if there is a best time to do a startup in India, it is today. Just to give you a small gist, Government of India has actually allocated 10,000 crores for startups. As my other panelist was saying, currently in India, you have around 118 incubators which are funded by Government of India, which should be present in every city in India. So to speak a little bit about I2D, which is part of the Government of India incubator in Coimbatore. What actually happens at I2D? உங்ககிட்ட ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும். Everything else today government is there to take care. Work நீங்க ஆபீஸ் போட தேவையில்லை, உங்களுக்கு வந்து காசு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. All that we need today to get support from Government of India is all you need is a small idea. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறது, உங்களுக்கு கோஃபவுண்டர்ஸ் தேடி கொடுக்கறது, உங்களுக்கு பிஸ்னஸ் மாடலிங் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ திஸ் இன்குபேட்டர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோவர்க்கிங் ஸ்பேஸ், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது, உங்களுக்கு கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது, ஈச் அண்ட் எவ்ரி திங், மார்க்கெட்டிங் ப்ரமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, மென்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் டன் இன் தி இன்குபேட்டர். And the incubator also has a lot of technology partners, Amazon, Facebook, Microsoft and all that. So these are some of these startups. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு Feb 28th in our incubator there was a seed committee meeting as he was selling. இன்னைக்கு வந்து ஒரு incubator மூலமா நீங்க வந்து 1 crore rupees வரைக்கும் நீங்க grant வாங்க முடியும். So one of the beauty of getting money from the incubator on a very safer notice, நீங்க இன்னைக்கு ஒரு உங்கள் சொந்தக்காரங்கிட்ட காசு வாங்கினா, இல்லைனா நீங்கள் பேங்க் கிட்ட காசு வாங்கினா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நாளைக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஃபெயில் ஆகுதோ இல்லையோ நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். பட் இன்னைக்கு இன்க்யூபேட்டர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா மேபி இட் இஸ் அன் அட்வான்டேஜ், ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த பணத்தில் நீங்கள் வந்து லயபிலிட்டி கிடையாது. ஸோ உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஓடலைன்னா நீங்கள் அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஸோ Feb 28th பார்த்தீங்கன்னா எங்கள் இன்க்யூபேட்டரில் ஒரு சீட் கமிட்டி மீட்டிங் நடந்தது. 15 கம்பெனிஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதில் 11 கம்பெனிஸ்க்கு பிட்வீன் 10 lakh rupees to 40 lakh rupees கிராண்ட் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் March 25th we were able to release the grant. ஸோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30 days இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலி டிரான்ஸ்பரண்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி கம்பெனிஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் who have got funding from the incubator. And otherwise also Government of India is coming out with so many initiatives. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்குபேட்டர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு சர்வீஸ் டேக்ஸ் கொடுக்க தேவையில்லை, இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஒரு பயங்கரமா டெக்னாலஜி பில்ட் பண்றீங்க, அதுக்கு ஐபி ஃபைல் பண்ணணும். இன்னைக்கு யூஎஸ்ல நீங்க ஐபி ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு நீங்க 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். பட் இன்குபேட்டர் மூலியமா பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்லி சப்சிடைஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா there are so many schemes. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ காலேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பயம் நாளைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. நீங்கள் இன்குபேட்டர் போனீங்கன்னா there is a scheme called நிதி EIR which means entrepreneur in residence. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சு நீங்கள் இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா the incubator through Government of India pays 30,000 rupees as stipend for the first 1 year so that your monthly commitments are completely taken care. Similarly, as I said you, there is a support till 1 crore. நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு ஐடியா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும், அந்த ப்ரோட்டோடைப்பிங்க்கு மட்டும் 10 lakh rupees வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. Similarly, there are a lot of other bodies like SIDBI. SIDBIல நீங்கள் பார்த்தீங்கன்னா there is a scheme called CGTMSE where you can get a loan till 1 crore rupees. There are a lot of other loans. There are a lot of loans that has come through the MSME and SME for prototype building from 4 lakhs to 8 lakhs. Apart from that, the Ministry of Electronics and Information is doing a lot of funding support. If you have any idea, நீங்க நாளைக்கு ஒரு manufacturing unit ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட there are a lot of supports that the government is bringing in. There is a lot of supports for women. There is a scheme in each bank called the Stand Up India scheme, wherein if you are a woman entrepreneur, you can get till 50 lakh rupees to 1 crore rupees without any guarantee or without any collateral. So
so many banks, SBI has come out with a new bank called the SBI InCube in Bangalore, exclusively for startups. So Mudra loan is another loan for the women entrepreneurs. As I told you, if you get a part of an incubator, you are exempted from service tax. In 15% service tax, it gives you a lot of competition advantage because your pricing can be very competitive. Other benefits, tax exemption and all that. But before that, I'll just like to share a little bit with you. நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், இந்த நிறைய நியூஸ் படிச்சிட்டு இருப்பேன். Flipkart இப்போ நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓலா பாத்தீங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடி $300 million, ஸோ 2,000 கோடி பக்கத்துல ரேஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது நம்மளால ஒரு I used to run a training in an IT company in Coimbatore. So ஒரு 2 years முன்னாடி actually I went to Bangalore, started a startup. As I said you, we raised $1 million funding. So one thing that I wanted to acknowledge is I've closely worked with some of people from the Nagarathar community, Mr. Sarvanan from White Plus, Coimbatore. I've been seeing Mr. Valliyappan who runs Easy Vidya. I've been seeing the Lakshmi Ceramics brand, the way it has built in Tamil Nadu. I somewhere feel iniki Flipkarts, Ilana Ola or these companies may be great. பட் அவங்கெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் பிபிடி போட்டு ஒரு இன்வெஸ்டர் கிட்ட காசு வாங்குற திறமை தான் இருக்குது. இதே இன்னைக்கு ஓலா பவேஷ் அகர்வால் கிட்ட ஒரு 50 டாக்ஸி கொடுத்து நீங்கள் டாக்ஸி கம்பெனி ஆரம்பினா அவனால் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ சம்வேர் ஃபீல் திஸ் கம்யூனிட்டி ஹேஸ் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். ஆஸ் எஸ்டர்டே ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் வாஸ் டெல்லிங் த ஃபினான்ஸ் விச் இஸ் த கோர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டிலேருந்து ஆளுங்க தேவை ஆக்சுவலாக. அப்போ தான் இந்தியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி ஒரு பெரிய லெவலில் ஃப்ளரிஷ் ஆக முடியும். ஸோ நான் இது சொல்லணும்னு வேண்டி சொல்லலை. பட் பெங்களூர் போனதுக்கப்புறம் அவனுக்கு பிஸ்னஸ் சென்ஸே இருக்காது. சும்மா நல்லா ப்ரெசன்டேஷன் போட்டு 1 million, 2 million, 5 million ஃபண்டிங் வாங்குவான். அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணுற லாஜிக்கே தெரியாது. ஸோ பட் சம்வேர் ஐ ஃபீல் இஃப் திஸ் கம்யூனிட்டி, ஐ ஹவ் க்ளோஸ்லி ஒர்க்ட் வித் கப்புள் ஆஃப் தெம் ஆன் ஆஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னர், இஃப் திஸ் கம்யூனிட்டி கேன் டேக் திஸ் ஸ்டார்ட் அப். To give you a very simple example of Tamil Nadu, கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா LMW சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கோடி இருக்கும். பட் ஃப்ரெஷ் டெஸ்க் சொல்லி ஒரு கம்பெனி சென்னையில் ஒரு 4 years முன்னாடி ஆரம்பித்தாங்க. பட் இன்னைக்கு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் டிபேட் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் வேறு, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வேறு. அக்கார்டிங் டு மீ, இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஒரு கிரிக்கெட்னா ஸ்டார்ட் அப் இஸ் லைக் ஃபுட்பால். நீங்கள் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கம்பேர் பண்ணாதீங்க. பட் இன்னைக்கு இந்தியாவோ இன்னைக்கு வேர்ல்டில் இந்த ஸ்டார்ட் அப் இஸ் அ பிக் பூம். அண்ட் ஐ சம்வேர் ஃபீல் பீப்புள் ஹூ ஆர் சிட்டிங் இன் திஸ் ரூம் ஷுட் டேக் திஸ் ஸ்டார்ட் அப் குவைட் சீரியஸ்லி. நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ளிப்கார்ட் வேஸ்ட்டு, ஃப்ளிப்கார்ட்லாம் க்ளோஸ் ஆயிரும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடி 10,000 கோடி அவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 கோடி கொடுக்குறவன் லூஸ் கிடையாது. ஸோ தெர் இஸ் சம் கேம் இன் த ஹோல் ஸ்டார்ட் அப் கேம். அண்ட் ஐ சம்வேர் ஃபீல் இஃப் யூ கேன் ரியலி கெட் thinking about getting into this startup, I'm sure the entire startup ecosystem can grow well. So I'll just summarize in the last 2 minutes with a small story and maybe end my talk. There was a forest, and in this forest there was a rabbit. This rabbit was very busy typing in the computer. Suddenly what happened? A fox comes to the rabbit and says to the rabbit, "Hey rabbit, what are you doing?" The rabbit says, "I'm doing a PhD on how to kill a fox." The fox gets very angry and says, "Hey rabbit, you cannot kill me." So the rabbit says, "Okay, why don't you come with me to my burrow?" So burrow is the house of the rabbit. So the rabbit and the fox goes to the burrow. After some time, the rabbit brings the bone of the fox. Again, the rabbit is very busy typing in the computer. Suddenly an eagle comes to the rabbit and asks the rabbit, "Hey rabbit, what are you doing?" Again the rabbit says the same thing, "I'm doing a PhD on how to kill an eagle." Eagle gets very much angry and says, "Hey, you cannot kill me." So the rabbit says, "Why don't you come with me to my burrow?" So the rabbit and the eagle goes, and after some time the rabbit brings the bone of the eagle. Everybody in the forest is very much astonished. How can a rabbit kill a fox or an eagle? So the moral of the story was, the rabbit had a lion who was sitting inside the burrow. So I somewhere feel this community is all about great lions. All you need is good rabbits to build the startup game and make it very big. Thank you so much. இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற பலரும் பல்வேறு ஸ்டேஜஸில் இருக்கலாம். சில பேர் எம்ப்ளாய்டாக இருக்கலாம்,
சில பேர் பிஸ்னஸ் ஐடியா என்ன கிடைக்கும்னு பார்க்க வந்திருக்கலாம். சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமான்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். சில பேர் ஆல்ரெடி ரொம்ப பிரமாதமாக இருக்கலாம், ஸ்கேலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சில பேர் 7,000 8,000 கோடியாக கூட இருக்கலாம், முருகப்பா குரூப் மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு டேக்அவே இதுலேருந்து இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கனவை நனவாக்கிக்கிற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இப்போ திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள் சொன்னது மாதிரி ஏஞ்சல் ஃபண்டிங், க்ரௌட் ஃபண்டிங், ப்ரைவேட் ஈக்விட்டி, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த மெத்தட் இருக்குது. ஏஞ்சல் ஃபண்டிங் வந்து கொஞ்சம் பேஷனேட்டாக இருப்பாங்க, அவரோட டியூ டெலிஜென்ஸ் சீரியஸாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அவங்க இஃப் தே ஆர் வெரி enthused with the idea, they will be willing to invest. They are mostly professionals who have earned money, who have seen success outside, so they would like to invest their money. அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், தட்ஸ் வை they are angel. நீங்கள் இப்போது ப்ரைவேட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மாதிரி. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் அப்படி ஒரு கம்பெனி. தே ஆர் மேனேஜிங் சம்படிஸ் மணி, ஸோ தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். தே வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் இவாலுவேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ். நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னுடைய சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு கேபிட்டல் வேண்டான்னா கூட நீங்கள் யூ மஸ்ட் மீட் தெம், பீட் நம்ம இன்குபேட்டர்ஸ் வித் கவர்மெண்ட் அல்லது இந்த மாதிரி ப்ரைவேட் கேபிட்டலிஸ்ட் யாராவது பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறேன், அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸோடு கேட்குற கேள்விகள் உங்களுடைய பிஸ்னஸை பாலிஷ் பண்ணும், உங்களுடைய ஃப்யூச்சர் ஃபிட்ஃபால்ஸை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகிடுறதுக்கு உதவியாக இருக்கும். யூ மே வின் தேர் மணி ஆர் யூ மே நாட், பட் யூ வில் டெஃபினெட்லி கெட் a well-audited report about your business prospects and the risks that you are likely to run in the future. இப்போ நேற்று கூட நம்ம இங்கே பார்க்கையில் ஒரு ஆட்சி கேட்டாங்க, நான் வந்து துபாயில் இருக்கேன், ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் போய் யாரையாவது கேட்டால் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க, நான் ஒரு 10 ரிசோர்ஸ் வச்சுருக்க முடியுமா பிஸ்னஸ் கிடைக்கிற வரைக்கும்? எனக்கு அங்கே ஒரு பதில் தோணுச்சு. நான் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நாம் கமிட் பண்ணால் தான் வேறு யாராவது அவங்க ஃபண்ட்ஸை நம்மக்கிட்ட கமிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 10 பேர் எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட்டு, அது எனக்கு ஒரு பயம் கொடுக்குது அப்படின்னா, நமக்கே ஒரு பயம் இருந்தால் நம்மளை நம்பி பணம் போடுறவங்களுக்கும் பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது நம்ம ஐடியா மேலே நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கிறோமோ அதை பொறுத்து மற்றவங்களுக்கு கிடைக்கும். நான் சமீபத்தில் சூர்யாவுடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அப்போ அவருடைய பழைய காலத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆக்டர் சூர்யா. அவருடைய படங்கள் ஆரம்பத்தில் சரியாக போகாத போது அவர் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தபோது சித்திக்குங்கிற டைரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு, அண்ணன் நான் எப்படி பண்ணுறேன்? ஒரு நிமிஷம் சித்திக்கு யோசிச்சு சொல்லியிருக்காரு, நீ நல்லா தான்டா பண்ணுற, நீ நல்லா தான் பண்ணுற, நீ நல்லா தான் பண்ணுற, நீயே நம்பலைன்னா மற்றவங்களை எப்படிடா நம்ப வைப்ப என்று சொன்னாராம். இப்போ நம்ம ஐடியா ஒர்க் ஆகும், நம்ம ஐடியா நிச்சயமாக பவர்ஃபுல்லான ஐடியா, இதை நான் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கேன், ரொம்ப பிரமாதம் என்று எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டாக பிலீவ் பண்ணி பேசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எதிராளிக்கு நம்பிக்கை வரும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற போது கண்டிப்பாக பிரமாதமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த டைம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் சப்போர்ட்டாக இருக்கிறதா இல்லை, ஒரு 8 இயர் இச்சுக்கு அப்புறம் திரும்ப இந்தியாவில் கேபிட்டல் அக்யூமுலேட் ஆகிருக்கு. இப்போ பேங்க் வட்டியெலாம் ரொம்ப கம்மி. இப்போது எல்லா பணமும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போயிட்டுருக்கு, பிகாஸ் சீக்கிங் பெட்டர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ குறிப்பாக டெட் ஃபண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. இன்ஃபேக்ட் மை ஃபியர் இஸ் தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் மணி விச் cannot buy good paper in the market. 28 lakhs crores, if I am not wrong, is the asset under the management for mutual fund companies. அப்போ என்னன்னா நிறைய பணம் அக்யூமுலேட் ஆகிருக்கு, they do not have opportunities to invest. So therefore, if you go with a good business plan, this is the right time. There are many people willing to invest in a business. So therefore, let us be sure about our ideas, be committed to what we want to do. If you approach people and present it well, I'm sure there are ample of opportunities for us to get into business. ஒரு ஆப்பிள் மாதிரி, ஒரு ஃபேஸ்புக் மாதிரி, let us think big. ஒரு சின்ன ஐடியா இன்றைக்கி இத்தனை $1 billion கம்பெனியாக இருக்கிற மாதிரி. We all are capable of it. Wish all the best for the team on behalf of our team. Thank you very much. ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க, க்ரௌட் ஃபண்டிங் லீகலாக இந்தியாவில் அப்படின்னு. ஐ தாட் ஐ லாஸ்ட் சேதுராமன் சாத்தப்பன் டு
answer to this question. Can it be used to fund very small venture like even, say, a restaurant? என்று கேட்டிருக்கோம். க்ரௌட் ஃபண்டிங் வந்து லீகல் தான். ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து எல்லா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட இது பண்ணிக்குவாங்க. இட்ஸ் நாட் அ இல்லீகல் ஒன், இட்ஸ் அ லீகல் ஒன். அதனால் நீங்கள் நிறைய போய் இணையதளங்களில் படிச்சிங்கன்னா அதை பற்றி மேலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம். அது அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் யூ வில் பி இன்வெஸ்டிங் as ஒன் இன்வெஸ்டர். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. யூ வில் பி புட்டிங் மணி இன் டு தட் வெஞ்சர். அதனால் வந்து இல்லீகல் கிடையாது. மிக அருமையான ஒரு சேட் செஷன் இது. இதில் நிறைய டேக்அவேஸ் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் நம்ம நம்புகிறோம். நிறைய கேள்விகளும் வந்தது. அந்த ஆப்பை பயன்படுத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னும் நிறைய பேர் உங்களோட கேள்விகள் என்னென்ன இருக்கோ, உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். எப்போ நடுவில் நேரம் கிடைக்குதோ அந்த சமயங்களில் அவங்க வந்து அந்த பேனல் டிஸ்கஷனில் உள்ளவங்களோ இல்லை மற்றவங்களோ அதுக்கான ஆன்சர்ஸை கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? நன்றி அண்ணா, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.